வரும். எப்படின்னா வந்து நான் ஷிஃப்ட் 2ல் இருக்கேன். ஷிஃப்ட் 2ல் பிஜி இருந்துச்சுன்னா உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பிஜி டைரெக்டாக போட்டுக்கலாம். இல்லை யூஜி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஜி மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை லாஸ்ட் டிஆர்பியில் 2019 டிஆர்பிலாம் யூஜி பிஜின்னு ரெண்டுமே ஸ்லாஷ் போடுற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி அப்படி இல்லை. அதுக்கு தான் இது. அதே மாதிரி சப்ஜெக்ட் டாட். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்கிறத இதில் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் பர் வீக் மேக்ஸிமம் வந்து குறைந்தபட்சமாக 16 மணி நேரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து விதிமுறையாக இருக்குது. மீதி இருக்கிற விதிமுறைகளுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன வரும் அப்படின்னா அகாடமிக் இயர். ஸோ இப்போ நீங்கள் காலேஜெலாம் சூஸ் பண்ணிவிடுவீங்க, உங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிவிடுவீங்க, அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிவிடுவீங்க. கீழே டேரெக்டாக போனீங்கன்னா இப்படி அகாடமிக் இயர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அகாடமிக் இயர்னு இப்போ இந்த கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டு, மாதம், வருஷம் இது மூணையுமே நீங்கள் இதில்